இங்கே சட்டசபையில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை மாநில உரிமைகள் இருக்கிற ஒரு விஷயத்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் போய் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கறது வேடிக்கையா இருக்குது. இது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியலை தான் பார்க்கணும். மத்திய அரசுக்கு உரிமையே கிடையாதுங்க. மத்திய அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ என் வீட்டில் தண்ணி வரலாம், என் பக்கத்து வீட்டுக்காரனை திட்டினா இது நியாயமாது? உன் வீட்டில் தண்ணி வரலாம், நீ டேங்க் சரியா இருக்கா, மோட்டர் போட்டிக்க, நம்ம தானே பார்க்கணும். நீங்கள் டாஸ்மாகை நாங்கள் படிப்படியாக நாங்கள் கம்மி பண்ணுறோன்னு பேசியிருந்ததை தாண்டி கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இன்னைக்கு மக்கள் இறக்குறாங்க. இது முதல் தடவையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது இரண்டாம் தடவை நடக்கிறது ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, இது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு சரியான ஒரு நிர்வாகம் இல்லையோன்ற ஒரு சந்தேகம் வருது. ரெண்டாவது, இன்னைக்கு அங்கே போயிட்டு பாமக ஒரு சாதிய கட்சின்னு பேசுறது தேவையில்லாத விஷயம். ராமசாமி படையாட்சி, மாணிக்கவேல் நாயக்கர் இவங்களை பற்றி பேசி தானே ஓட்டு வாங்குறீங்க நீங்கள். ஸோ அங்கே திமுக சமூக நீதினு பேசுகிற திமுக, அனைவருக்கும் எல்லாமே பேசுகிற ஒரு திமுக, ஜாதியே இல்லைன்னு சொல்கிற திமுக ஏன் அங்கே இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க? டிடிவி தினகரன் தமிழக பாரதிய ஜனதாவினுடைய தலைவராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குதுன்றது இப்போ ஒரு சோர்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சு. அது நம்ம முதல்ல நம்ம இதில் தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய நிகழ்ச்சி அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மரி சார். வணக்கம். இந்தியாவில் பல மாநிலங்களில் அது போதை கலாச்சாரங்கள் தலைவிரித்து ஆடுகிறதுன்னு சொல்லிட்டு சிதம்பரம் எம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலடி தரவைகள் நிர்மலா சீதாராமன் ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அதாவது திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் கேட்டது தான் இங்கே வேடிக்கை. அதாவது ஆல்கஹாலை உற்பத்தி பண்ணுறது, மதுவை உற்பத்தி பண்ணுறது, விற்கிறது அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அது ஸ்டேட், ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை கீழே இருக்குது. 7th ஷெட்யூலில் இருக்குதுங்க. இதை கேட்க வேண்டியம்னா யார்கிட்ட கேட்டிருக்கணும்? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் திமுக அவர் கூட்டணி கட்சியில் இருக்காங்க. போன வருஷம் 2023 ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம விழுப்புரம், செங்கல்பட்டு, மரக்காணம் போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 25 பேர் இறந்தாங்க. அதே போல் ஒரு வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதே ஜூன் மாதத்தில் நம்மளுக்கு கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 66 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 88 பேர் இன்னும் உடலுக்கு ஆபத்தான இல்லை, உயிருக்கு ஆபத்தான இல்லை, சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக திருமாவளவன் ஏதாவது திமுக கட்சியை பார்த்து கேட்டாரா? கூட்டணி கட்சி தானே இருந்தார், ஏன் கேள்வி எழுப்பல? ஏன் இதுக்கு ஒரு கண்டனமோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை எதுவுமே ஒரு வாய்ஸே கொடுக்கல? இங்கே சட்டசபையில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை, மாநில உரிமைகள் இருக்கிற ஒரு விஷயத்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் போய் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கறது வேடிக்கையாக இருக்குது. இது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியலை தான் பார்க்கணுங்க. அதை இல்லை, இப்போ மத்திய அரசு முழுமையாக இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரலாம் இல்லையா? மத்திய அரசுக்கு உரிமையே கிடையாதுங்க. மத்திய அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ என் வீட்டில் தண்ணி வரலாம், என் பக்கத்து வீட்டுக்காரனை திட்டினா இது நியாயமாது? உன் வீட்டில் தண்ணி வரலாம், நீ டேங்க் சரியா இருக்கா, மோட்டர் போட்டிக்க, நம்ம தானே பார்க்கணும். ஸோ இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பூரண மது விலக்கு அப்படின்றது ஒரு 4 மாநிலத்தில் இருக்குது. பீகார் மாநிலத்தில் 2016 கிட்டத்தட்ட 38 பேர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த 2016 நிதிஷ்குமார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டார். அங்கே இட்ஸ் அ ட்ரை ஸ்டேட். அங்கே ஆல்கஹாலை உற்பத்தி பண்ணுறதும் தப்பு, கையில் வச்சிருக்கிறதும் தப்பு, அதை பருகிறதும் தப்பு. அதே போல் லக்ஷதீப் யூனியன் டெரிட்டரியில் 2022 வரைக்கும் அங்கே பூர்ண மதுவிலக்கு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் அந்த விதிகளை தளர்த்தி இருக்கிறாங்க. அதே போன்று குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 1960 இருந்தே அவங்களுக்கு மதுவிலக்கில் தான் இருக்கிறாங்க. அதே போன்று நாகாலாந்து, மிசோரியம் மாநிலங்கள்லையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலையுமே கூட 1950களிலேயே நம்மளுடைய அப்போ இருந்த முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் மதுவிலக்கு அமல்படுத்திட்டார் தமிழ்நாட்டில். இப்போ பேசிகிட்டு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்க அன்னைக்கு இருந்த அரசாங்கம் 1971 இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அரசாங்கம் தான் மதுவிலக்கை எடுத்துட்டு மதுவை விற்கலான்றதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதன் பிறகு அதிமுகவில் இருக்கிற எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கவர்மெண்ட்டே எடுத்து விற்கிறோன்றது அந்த தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், டாஸ்மாக் அவங்க தான் உருவாக்குனாங்க. இதுவும் மதுவிலக்கு இருந்த மாநிலம் தான். ஸோ இந்த மதுவிலக்குன்றது ஒரு மாநிலத்தினுடைய உரிமை. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை மத்திய அரசாங்கத்துக்கோ இதில் ஒரு ஆதிக்கம் செலுத்துறது இதில் முடியவே முடியாது. ரெண்டாவது, மாநில சுயாட்சி, மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். மாநிலத்தோட உரிமை கீழே இருக்கிறத போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் இது நியாயமாங்க? இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அவர் சட்டம் தெரிஞ்சவராக இருக்கிற ஒரு திருமாவளவன் அவர்கள் பேசுறது ரொம்ப ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக தெரியுது.
டெட்ரோபேக் கொண்டு வர திட்டத்தை மறுத்து இருக்காரு அமைச்சர் முத்துசாமி அவர்கள். இது போல திட்டம் இருந்ததுன்னா நாங்கள் பேசணுமே கண்டி நாங்கள் இதை பற்றி முழுமையாக கொண்டு வருவோம்னு நாங்கள் எப்பவும் ஈடுபட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. முழுமையாக மறுத்து இருக்காரு. அதாவது இப்போ நம்மளுடைய மதுவிலக்கு ஆயத்தீர்வினுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து டெட்ராபேக் போன்ற எண்ணங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அது வந்து முற்றிலுமாக பொய்யுங்க. பிரதாப்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி டெட்ராபேக்கில் விற்கிறாங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு மனு போடுறாரு. 2023 நவம்பரில் ஒரு மனு போடுறாரு. பிரதாப்னு ஒரு பொதுநல மனு, பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ் போடுறாரு. அதில் டாஸ்மாகும் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் குழு போட்டிருக்கிறோம், இது ஏற்கனவே கேரளாலையும் பாண்டிச்சேரியிலும் இந்த டெட்ராபேக்லாம் இருக்குது, இதனுடைய நல்லது கெட்டது தீமைகள் என்னன்றதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம்ன்றது அவங்க அஃபிடவிட்டே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இதை கொண்டு வரலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கைவிட்டுட்டு இருக்காங்கன்றது வந்து இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு தேவையில்லாத ஒரு அபத்தமான விஷயங்க. இப்போது நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நார்மலாக நம்ம கவர்மெண்ட் விற்கிற டாஸ்மாகில் மது அருந்திய ஏகப்பட்ட பேர் கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, பாதி பேர் பைத்தியமாகவே ஆயிடுறாங்க. இப்போ பாருங்கள், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பத்தில் தூங்குறான், டிரான்ஸ்ஃபார்மரில் தூங்குறான், பஸ் மேலே ஏறி டான்ஸ் ஆடுறான், நாய் கூட பேசிக்கிட்டு இருக்கான், சாக்கடையிலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன், ஒருத்தர் வந்து ஏரியில் அப்படியே படுத்து தூங்கிட்டான், செத்து போயிட்டாங்கன்னு யாரோ ஃபோன் பண்ணி போலீஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் அடித்து எழுப்பினதுக்கப்புறம் பார்த்தா அவன் எழுந்து நிற்கிறான். ஸோ மதுபானம், அரசு விற்கிற மதுபானத்தில் ஏகப்பட்ட கலப்படம், ஏகப்பட்ட தரம் இல்லாத இருக்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த மதுபான கடையே மூட சொல்லி தான் திமுக அரசாங்கமும் கனிமொழி எம்பி அவர்களும் போராட்டம் பண்ணாங்க. கருப்பு சட்டை போட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து போர்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் டாஸ்மாகை வந்து நாங்கள் படிப்படியாக நாங்கள் கம்மி பண்ணுறோன்னு பேசுறதை தாண்டி கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இன்றைக்கி மக்கள் இறக்குறாங்க. இது முதல் தடவையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது இரண்டாம் தடவை நடக்கிறது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுங்க, இது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு சரியான ஒரு நிர்வாகம் இல்லையோன்ற ஒரு சந்தேகம் வருது. ரெண்டாவது, இதில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களே வந்து சம்மந்தப்பட்டிருக்கின்ற போன்ற செய்திகள் சமூக ஊடகங்கள்லையும் நம்மளுடைய தொலைக்காட்சியில் நம்ம பார்க்குறோம். பப்ளிக்கே சொல்கிறாங்க. திமுக அந்த ஒரு வீடியோலாம் வந்துச்சு, ஒரு ஜேர்னலிஸ்ட் போடுறார், அவங்க வீட்டு வெளியிலே சூரியனும் ஸ்டாலின் அவருடைய ஃபோட்டோவும் போட்டிருக்கிறது வந்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதை வந்து முற்றிலுமாக ஒடுக்கணும். இது வந்து தவறான சட்ட ஒழுங்கினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபெயிலியர். சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா அதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த கள்ளச்சாராயம் போன்ற விபத்துகள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்படி அதிமுகவும் தேமுதிகவும் எங்களை ஆதரவு தாங்கள் சொல்லி சீமான் கேட்டாரோ அதே போல் பாமகவும் கேட்டிருக்காங்க. அன்புமணியை நேரடியாக கேட்டிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து எந்த ஒரு இடைத்தேர்தலுமேங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் மிஷினரி, ஒரு அரசு இயந்திரம், அரசாங்க அதிகாரிகள் ப்ளஸ் ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள், இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாருமே வந்து ஒரு சின்ன எம்எல்ஏ தொகுதிக்குள்ளே போயிட்டு வேலை செய்யும்போது அங்கே எல்லா விதமான ஒரு விஷயங்களும் நடக்கும். கண்டிப்பாக பணப்பட்டுவாடா நடக்கும், அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமாகவும் எதிர்கட்சிக்காரங்க பிரச்சாரமே பண்ண முடியாத லெவலுக்கு தான் இருக்கும். இது வந்து இட்ஸ் அ ஒன் சைடட் கேம். ஆளுங்கட்சி தான் எப்படியா இருந்தாலும் ஜெயிக்க போகிறாங்கிறது வந்து அனைவருக்கும் தெரிந்தது தான். இதுக்கு முன்னாடி 2019 நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தான் ஜெயிச்சாங்க, 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. இந்த வாட்டியும் திமுக ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இதை வந்து அதிமுக புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சி புறக்கணிச்சதே வந்து அவங்க மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல், கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அவங்க வந்து களத்துலேருந்தே ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது எனக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இன்றைக்கி ஏவா வேலு அவர்கள் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் 275 பூத் இருக்குது. கிட்டத்தட்ட 2,50,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அங்கே பெரும்பான்மையாக வன்னியர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே போயிட்டு வந்து பாமக வந்து ஒரு சாதிய கட்சின்னு பேசுறது தேவையில்லாத விஷயம். இப்போ ஏவா வேலுவே பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கவேல் நாயக்கர், ராமசாமி படையாட்சி, மாணிக்கவேல் நாயக்கர் இவங்களை பற்றி பேசி தானே ஓட்டு வாங்குறீங்க நீங்கள். ஸோ அங்கே திமுக சமூக நீதினு பேசுகிற திமுக, அனைவருக்கும் எல்லாமேன்னு பேசுகிற ஒரு திமுக, ஜாதியே இல்லைன்னு சொல்கிற திமுக, ஏன் அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க? ஸோ மக்கள் எப்படியா இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்க போகிறாங்க. இரண்டாம் இடம் ஆப்வியஸ்லி அடுத்த எதிர்கட்சியாக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்க பாமக தான் வரப்போகிறாங்க. நாம் தமிழர் கட்சி போன வாட்டி 2,300 ஓட்டு தான் வாங்கினாங்க போன இடைத்தேர்தலில். இந்த இடைத்தேர்தல் இவ்வளோ அதை விட அதிகமாக வாங்குறாங்களா கம்மியாக வாங்கலான்றதை பார்ப்போம். ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு யாரும் ஆதரவு தர வேண்டாம்னு சொல்லிட்டு ரகசியமாக மாவட்ட செயலர் கூப்பிட்டு இபிஎஸ் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு எதிர்கட்சி என்றால் நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக வந்திருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு முதலமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி என்னதான் ஒரு ஆளுங்கட்சியோட இது இருந்தாலும் ஏன் நீங்கள் களத்தை விட்டு போட்டியிலேருந்து நீங்கள் பயந்து ஓடி போகிறீங்க? நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக. அதிமுக கடந்த 3 வருஷமாக என்ன எதிர்கட்சி வேலை பார்த்தாங்க? ஒரு எதிர்கட்சிக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க பண்ணலை.
கமுக்கமா ஏதோ ஒரு ஒரு படத்துல வந்து இவன் சொல்லுவான் பாருங்க, ஒரு ஒரு சமுத்திரகனி படத்துல, எப்பா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணுன்ற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி செயல்படாத எதிர்க்கட்சியா இருக்குது. அதனாலதான் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு இன்னைக்கு வந்து யாராலையுமே முடியல. எந்த விதமான ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது எதிர்க்கட்சியின் செயல்பாடு. பிஜேபியுமே அப்படிதான் பண்ணிருக்கு. பிஜேபி பண்றதும் சந்தர்ப்பவாத அரசியல் தான். அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாமே சந்தர்ப்பவாத அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆளுங்கட்சியா இருந்த ஒரு அதிமுக, ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் பொதுச் செயலாளர் இருந்த ஒரு அதிமுக இன்னைக்கு களத்திலே இல்லைன்றது வந்து, இது வந்து அந்த கட்சி அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த கட்சியினுடைய ஒரு அஸ்திவாரமே ஆடிடுச்சு. அந்த கட்சி சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அதிமுக ஓட்டுகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேரடியாக திமுகவுக்கு தான் போகும். திராவிட கட்சியினுடைய ஓட்டுகள் எல்லாமே இன்னொரு திராவிட கட்சி, இவங்க 2 பேருமே பங்காளி தானே சொல்லிக்கிறாங்க. இது வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி சண்டை அந்த மாதிரி இருக்கும்போது, இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ, இந்துத்துவா பேசுகிற இந்த பாஜகவுக்கோ, இல்லை ஒரு கம்யூனிட்டி ரீதியாக ஜாதி ரீதியாக எடுக்கிற பாமகவுக்கோ போக வாய்ப்புகள் கிடையாது. இப்போ எடப்பாடியோனுடைய ஒரு எண்ணம் என்னவா இருக்கும்னா, அடுத்த வாட்டி பாமக நிறைய ஓட்டு வாங்கிட்டாங்க, டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னா, அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி பேசும்போது அவங்க நம்மளுக்கு சில நிபந்தனைகள் விதிப்பாங்க, கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அதை தவிர்க்கணும்னா நம்ம ஓட்டு அவங்களுக்கு போயிடக்கூடாது. நம்ம பாரம்பரிய அதிமுக ஓட்டு நம்ம நிற்காததுனால எதிரி திமுக கூட போகட்டும், நம்மளுடைய சாட்சிக்காரன் இந்த சண்டைக்காரன் இவங்க காடுக்கு போயிடக்கூடாதுன்றது தான் எடப்பாடியோட நோக்கமாக இருக்கும். வேற என்ன பண்ண முடியும் அவரால்? நோட்டாக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லையா? நோட்டாக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அங்கே விக்கிரவாண்டியினுடைய மக்களுக்கு எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். போன ஈரோடு எலெக்ஷனில் ஓட்டு கேட்க கட்சிக்காரங்க போகிறாங்க, எதிர்கட்சிக்காரங்க. ஓட்டு கேட்க மக்கள் இல்லை. மக்கள் இன்ப சுற்றுலா போயிட்டாங்க. மக்களுக்கு வந்து 24 மணி நேரம் புது படம் போட்டு காமிச்சாங்க. அங்கேயே காலை உணவு, சிற்றுண்டி, மதியம் பிரியாணி, நைட்டு அதுவும் போட்டாங்க. எல்லாருக்கும் வாட்சு கூட அண்ணன் கூட என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அனைத்தும் கொடுத்து மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்ததனால் கண்டிப்பாக நோட்டாக்கு போடாது. அதையும் தாண்டி ஆளுங்கட்சி அங்கே ஆல்ரெடி ரூலிங்கில் இருந்தாங்க. திமுக புகழேந்தின்றவர் தான் இருந்தாங்க, தவறிட்டாங்க. அவர் இருந்த இடத்துல திரும்பவும் திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் அந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது நடக்கும், ஒரு வளர்ச்சி பணிகள் நடக்கும். அதையும் தாண்டி அனைவருமே ஒரே சமுதாய மக்கள், அந்த வாக்காளர்களுடைய பெரும்பான்மை சமுதாயமோ அதே மக்கள் தான் அங்கேயும் நிற்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது எதிர்க்கட்சி, இவங்க களத்தில் அவங்க கிடையாது. இது ஆளுங்கட்சிக்கு தான் இது ஒரு பெரிய ஒரு சாதகமாக தான் இந்த எலெக்ஷன் முடியும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கீதா ஜீவன் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நிஜமே அப்படிதான் மக்கள் அங்கே இருக்காங்களா? அதாவது கீதா ஜீவன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் சொல்றது எப்படி நம்ம பார்க்கணும்னா, அழுகிய முட்டை சத்து உணவில் போட்டாங்கன்னு சொன்னப்ப கீதா ஜீவன் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த முட்டைக்கெல்லாம் எந்த டேட்டில் அது முட்டை போட்டுச்சு, எப்போ எக்ஸ்பைரி டேட் நாங்கள் ஒரு மயிலில் வந்து நாங்கள் ஒரு சீல் போட்டோம், அது மழையில் நனைஞ்சு அந்த இங்கே வந்து முட்டை ஓட தாண்டி உள்ளே போய் அந்த கருப்பு மை தான் வந்துடுச்சுன்னு சொன்ன கீதா ஜீவன் அவர்கள் எப்படி ஒரு வேடிக்கையாக சொன்னாங்களோ, இதையும் நாம் வேடிக்கையாக தான் சொல்லணும். மக்கள் ஆளுங்கட்சி எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் தொகுதியினுடைய நன்மை கருதி எதிர்க்கட்சி யாருமே இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதமாக தான் ஓட்டு போட வைக்கப்படுவார்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ எதிர்க்கட்சி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் கள்ளக்குறிச்சி உயர்றத ஸ்ட்ராங்காக தானே அதிமுக போராடிச்சு. கள்ளக்குறிச்சி விஷயத்த மனசுல நினைச்சு மக்கள் உண்மையிலே நேர்மையாக ஆளுங்கட்சிக்கு ஒரு பாடம் புகட்டணும். ஆளுங்கட்சியினுடைய தவறை அவங்களுக்கு சுட்டி காட்டணும். அவங்க ஒரு சுயபரிசோதனை செய்யணும்னா மக்கள் நேர்மையாக வாக்களித்தால் இந்த வாட்டி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடி கூட இருக்கலாம். ஆனால் களத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இல்லை, இந்துத்துவா போன்ற ஒரு கொள்கைகள் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போடுறது மிக மிக கடினம். நாம் தமிழர் கட்சி வெற்றி வாய்ப்புக்கு இருக்கிறவங்க அவங்க கட்சி கட்டமைப்பு கிடையவே கிடையாது. அப்படி இந்த கள சூழ்நிலை பார்க்கும்போது இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கத்துக்கு தான் இது ஃபேவரா முடியும். இப்போ அமமுக வந்து பிஜேபியில் ஐக்கியமாக போகிறதா சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி ஐக்கியமானால் எந்த கட்சிக்கு இது பின்னடைவாக இருக்கும்? 2-3 மாசத்துக்கு முன்னாடி நைட்டு 2 மணிக்கு சரத்குமாருக்கு கால் வந்த மாதிரி நேற்று நைட்டு கூட கால் வந்திருக்கும்னு ஒரு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே ஜெயலலிதா அம்மா பேரில் இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து பாரதிய ஜனதா ஒரு தேசிய நீரோட்டத்தில் கரைந்து டிடிவி தினகரன் தமிழக பாரதிய ஜனதாவினுடைய தலைவராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குதுன்றது இப்போ ஒரு சோர்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரியுது. அது நம்ம முதல்ல நம்ம இதில் தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எப்படி சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் கரைந்ததோ, அதே போன்று எப்படி மற்ற கட்சியிலிருந்து எல்லாருமே அங்கே போய் சேர்ந்தாங்களோ, அதே போன்று கூடிய சீக்கிரமே அமமுக அதிமுகவை கைப்பற்றுவேன் என்று டிடிவி கைப்பற்றி விடுவார், அதிமுக காணாமல் போயிடும், டிடிவி கையில் வந்துடும் பேசின அண்ணாமலை இன்னைக்கு பிஜேபி கட்சியே வந்து டிடிவி தினகரன் கையில், அண்ணாமலை கையிலிருந்து டிடிவி தினகரன் கையில் போக வேண்டிய சூழ்நிலையை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கு. இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா, இல்லை அமமுக தொண்டர்கள், அதாவது டிடிவி பின்னாடி இருக்க தொண்டர்களுக்கு ஒரு பின்னடைவா? அமமுகவில் இருக்கிறாங்க அனைவருமே புரட்சி தலைவி அம்மாவனுடைய ஒரு ஃபாலோவர்ஸ்.
அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை இந்துத்துவ கொள்கைகளோ யாருக்குமே அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. இவங்க எல்லாருமே வந்து ஒரு அதிருப்தியின் காரணமாக வெளியில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அமமுக ஏற்கனவே பழனியப்பன் இருந்தாருங்க தருமபுரியில் பாப்பாரப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி, அவரும் திரும்பவும் அதிமுக வராமல் திமுக போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி போயிட்டாரு, தங்க தமிழ்ச்செல்வன் போயிட்டாரு. உங்க கூட இப்போ யார் இருக்கிறாங்க? சசிகலா அவங்களே உங்க சித்தின்னு சொல்ற அவங்களே உங்க பேரை சொல்றதுக்கோ உங்க கட்சி பேரை சொல்றதுக்கோ அவங்க அனுமதிக்கலையே. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வாங்கின ஓட்டு சதவீதம் 2ஆம் இடமோ ஒன்று தான் அவர் வந்தார் தேனிலையுமே கூட. அவருடைய கட்டமைப்பே வந்து சரிஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு 10 பேர் கூட இல்லை, அமமுக கூடாரம் காலியாகி விட்டது. எல்லாருமே அதிமுக நோக்கி போகிறாங்க. சில பேர் திமுக நோக்கி ஆளுங்கட்சி நோக்கி போகிறாங்க. பிஜேபி நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனியாக கட்சியை கருத்தை விட்டு டிடிவி தினகரன் மட்டும் போய் சேர்ற மாதிரி தான் இருக்கும். இது அதிமுக ஒரு பின்னடைவாக இருக்குமா, இல்லை அவங்க எல்லாருமே அதிமுக பக்கம்? அதிமுக பின்னடைவு இதனால தினகரனால் அதிமுகவுக்கு பின்னடைவுன்ற காலகட்டமெல்லாம் தாண்டியாச்சுங்க. இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகள்லாம் டிடிவியாலையும் ஓபிஎஸ்ஆலையும் ஒரு சில இது வந்து இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு சாதகம் தான். ஏனென்றால் டிடிவி தினகரனை நம்பி போன அந்த 17 எம்எல்ஏக்களுமே ஏமாற்றப்பட்டார்கள். அவங்க ரிசைன் பண்ணிட்டு டிடிவி தினகரன் முன்னாடி போனாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க எல்லாருமே எந்த கட்சியில் இருக்காங்க? டிடி தினகரனை விட்டுட்டு இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க, அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க நடுரோட்டில் நம்பிக்கை துரோகம் செய்து நடுரோட்டில் விட்டார் டிடி தினகரன். இதற்கு பின்னாலும் அவர் பின்னாடி போக மாட்டாங்க. அவர் ஒரு சுயநலவாதியான அரசியல்ன்றது மாதிரி தான் அவங்க கட்சிக்காரங்களே எல்லா மீட்டிங்லையுமே சொல்லியிருக்கிறாங்க. டிடிவி தினகரன் பாஜகவில் சேர்ந்தால் அதிமுகவுக்கு ஒரு இங்கே இருக்கிறவங்க இங்கே தான் மைக்ரேட் ஆவாங்க. அதிமுக ஒரு பலம் தான் சேருமே கண்டி இது வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதையும் தாண்டி இன்னைக்கு அதிமுக ஒரு எதிர்கட்சியாகவும் இல்லை, ஒரு எதிரி கட்சியாகவும் இல்லை. எப்படி ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சட்டசபையே வந்து ஒரு அனல் பறக்கும் ஒரு சட்ட கூட்டத்தொடர்லையுமே இன்னைக்கு எதிர்கட்சி போயிட்டு சட்டையை போட்டு கையெழுத்தை போட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. வெளிநடப்பு எப்படி மக்களுடைய பிரச்சனை எப்படி நீங்க பேசுவீங்க? ஒரு சட்டசபையில அவங்க உங்களை பேச விடுறாங்களோ இல்லையோ, நீங்க அங்க இருந்து ஒரு ஆக்டிவான ஒரு எதிர்கட்சியா செயல்படணுமா இல்லையா? அதிமுக கூடிய சீக்கிரம் ஒரு அழிவு பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. கட்சியினுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு 40% இருந்து இன்னைக்கு வந்து 26% இருந்து இன்னைக்கு வெறும் 20-21% ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இந்த அடுத்த கட்டத்துக்கு போகாது. இதை இருந்தும் சரியும் இந்த பழைய தலைவர்கள் இவங்கெல்லாம் அனைவருமே போய் ஒரு புது எனர்ஜி ரத்தம் வந்தால் மட்டும்தான், எப்படி ஜெயலலிதா மேடம் சொன்னாங்களோ, எனக்கு பிறகும் இந்த கட்சி இன்னும் 100 ஆண்டு இருக்குன்னு அவங்க சட்டசபையில் சொன்னாங்க. இந்த போற போக்க பார்த்தா 10 வருஷத்துக்கே தலைகீழ்னு தண்ணி குடிச்சாலும் இந்த வண்டி ஓடாது போல தெரியுது. இப்போ டிடிவி அவர்கள் தன்னோட கட்சியை பாஜக இணைத்துட்டாருன்னா அவர் தலைவர் பதவி கொடுக்குதா சொன்னீங்க இல்லையா? மற்ற மூத்தவர்கள்லாம் எப்படி ஒத்துப்பாங்க? அண்ணாமலை இப்போ லீவ்ல போயிருக்காரு. ஒரு 3 மாசம் வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்கு, லண்டனுக்கு இன்னைக்கோ நேத்தோ போயிருக்காரு, லீவ்ல போயிருக்காரு. அவருடைய அந்த ஒரு 3 வருஷமான காலமும் முடிந்து விட்டது. கண்டிப்பாக டிடிவி தினகரனுடைய தலைமை மேல மத்திய பாஜகவுக்கு ஒரு இது இருந்தாலும் நம்பிக்கை இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரெண்டாவது இதே டிடிவி தினகரனை தான் ஃபெரா கேஸில் எடுத்து தீகார் சிறையில் அடைத்தார்கள் பிஜேபி. ஸோ இப்போ அவர் தலைவர் பதவி வரைக்கும் வந்திருக்கிறான்றது வந்து ஆஸ் வி செட் அந்த பாஜகனுடைய ஒரு வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க இல்லையா? கெட்டவர்கள் இடி ரைட்னால் ஒரு அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கு அனைவருமே வந்து ஒரு நல்லவர்களாக மாறக்கூடிய அந்த பிஜேபி வாஷிங் மிஷினில் போயிருக்கிறார். தலைவராகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரத்குமார் கட்சி, அமமுக கட்சி, இதை தொடர்ந்து வேற என்ன கட்சிகள் பாஜக ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் சேருவாங்க. தேவநாதன் யாதவ் அவருமே வந்து கூடிய சீக்கிரம் அவர் வச்சிருக்கிற ஒரு சங்கமும் ஏதோ வச்சிருக்க அதுவும் கரைந்து அங்கே போய் சேர்ந்து விடும். அதே போன்று மற்ற சிறிய கட்சிகள் அனைமே வந்து இந்த நீரோட்டத்தில் காணாமல் போய்விடும். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிசியோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? அரசாங்கம் ஒரு பிரச்சனையை தடுக்கணும், அது நடக்கக்கூடாதுன்னு தான் அவங்களுடைய ஒரு ஏற்பாடுகளாக சட்ட ஒழுங்கு இருக்கணுமே கண்டி நடந்த பிறகு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அரசாங்கம் நம்மளுக்கு என்றைக்குமே தேவையில்லை. கள்ளச்சாராயத்தை கண்காணிக்கிறதுக்குனே நம்மளுக்கு வந்து ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ், அதையும் தாண்டி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்குனே தனியாக நம்மளுக்கு ஒரு யூனிட்டே இருக்குது. அது எஸ்பி தலைமையில யூனிட் இருக்குது. ஏற்கனவே இந்த விழுப்புரம்ல நடந்த பிரச்சனையிலும் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி நடக்க விட்டுட்டீங்க. அதுவே உங்களுடைய ஒரு ஃபெயிலியர். இப்போது சிபிசிஐடியின் வசம் போய் அவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ 5:30 மணி வரைக்கும் 21 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாதேஷ் போன்ற ஒரு 21 பேரை அரெஸ்ட் பண்ணி கள்ளத்தனமாக போலி சான்றிதழை வைத்து திருட்டுத்தனமாக இந்த மெத்தனால் எங்கிருந்து வாங்கினாங்கன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆந்திரா, அம்பத்தூர் இந்த ஒரு தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற இந்த கம்பெனிகள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளில் மெத்தனால் திருடு போயிருக்குது. ஒரு சில கம்பெனியில் ஃபேக் போலி சான்றிதழ், போலி சர்டிஃபிகேட், போலி லைசன்ஸை வைத்து இந்த மெத்தனாலை இவங்க வாங்கி இவங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்கன்றத சிபிசிஐடி கண்டுபிடித்து அவங்க எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணி அவங்க மேலே இப்போ குண்டாஸ் தடுப்பு சட்டம் போட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை போன்ற சம்பவம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நடக்கக்கூடாதுன்றது தான் நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரை, ஒரு ரெக்வெஸ்ட்.
திருநெல்வேலியில் தொடர்ந்து இந்த ஜாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? 100 ஆண்டு பேசிட்டு இருக்கிற திராவிட கட்சிகளுடைய கொள்கை எல்லாமே 100 ஆண்டு தாண்டி விட்டது. பெரியார் பிறந்த மண், அண்ணா ஆண்ட மண், கலைஞர் ஆண்ட மண். இப்போ 3ஆம் தலைமுறை பெரியார்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சமூக நீதியின் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லப்படுற திமுக இருந்துமே கூட தென் மாவட்டங்களில், தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாங்குநேரி போன்ற இடங்களில் வந்து இந்த வரிசையான இந்த ஜாதி பிரச்சனைகள் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்குது. இதை வந்து முற்றிலுமாக தவிர்க்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள், சமூக நீதிக்கான ஒரு மீட்டிங் வந்து அரசாங்கம் எடுக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், வேங்க வயலில் குடிக்கும் தண்ணீரில் தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுடைய வசிப்பிடங்களில் அந்த தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்தாங்க. அது யார் கலந்தாங்க, என்ன நடந்தாங்க, அது எந்த குற்றவாளின்றது ஐடென்டிஃபிகேஷனே இன்னும் பண்ணலை. அது அப்படியே பெண்டிங்கில் போட்டுட்டு டேங்கை சுற்றி போலீஸ் பேரிகார்ட் போட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து நாங்குநேரில் சின்னதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனையும் அவன் தங்கச்சியும் அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க ஜாதியின் ஒரு வன்மத்தால் ஒரு ஜாதி வெறியால் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தம்பி வந்து 12th இன்னைக்கு நல்ல மார்க் எடுத்து அவர் பாஸ் பண்ணி வந்திருக்கிறார். திரும்பவும் திருநெல்வேலி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரே வகுப்பில் இரு பிரிவினர்களாக இருக்கிறாங்க. ஜாதி பிரச்சனை வந்து தீண்டாமை பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஸ்கூலில் விசாரித்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனியான ஒரு கழிவறை, தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த சத்துணவு கொடுக்குறது, மதிய உணவு, காலை உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு தனி தட்டு டம்ளர்ன்றாங்க. அவங்க ஒரு விளையாட்டு பிடி பீரியட் போகணும், ஒரு விளையாடணும், இல்லாட்டி ஒரு லேபுக்கு போனோன்னா கூட அவங்களுக்கும் தனியான டைமில் தான் அவங்களை அனுப்புகிறாங்களாம். இது வந்து நம்ம 2024 இருக்கிறோம். இன்னும் இந்த சாதிய தீண்டாமை, சாதிய இந்த மாதிரியான பிரச்சனைகள், இப்போ கூட ரீசெண்டாக பார்த்துருப்போம், கம்யூனிஸ்ட் கட்சியுமே இந்த பிரச்சனைகளில் வந்து அவங்களே மாட்டியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் வந்து யாரையோ கூப்பிட்டு ஒரு பிரச்சனைகள் அவங்களாவே இன்வால்வ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. 2024 இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்றது வந்து ரொம்ப அரசாங்கம் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கான ஒரு மெஷர்ஸ் அவங்க எடுக்கணும். அது வந்து திமுக அரசாங்கம் சரியாக செய்யவில்லைன்றது தான் என்னுடைய கருத்து. நடப்பு அரசு வந்து பல்வேறு கருத்துக்களை புரிந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.